அனைத்து மக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இருவேறு விபத்துக்கள் தொடர்பாகவே நாம் இன்று எமது சர்வதேச செய்திகளில் அவதானம் செலுத்துகின்றோம். மலேசிய விமானம் மற்றும் தென்கொரிய கப்பல் ஆகியன விபத்துக்குள்ளாகியமை குறித்தே நாம் இன்று ஆராய்கின்றோம். 239 பேருடன் பயணித்த மலேசிய விமானம் காணாமல் போன சம்பவத்தின் இரகசியம் தொடர்கின்ற நிலையில் தென்கொரிய கப்பல் விபத்துக்குள்ளானதில் 238 பேர் காணாமல் போயுள்ளனர். தென்கொரியாவிலிருந்து 20 கிலோமீட்டர் கடல் மைல் தொலைவில் சிவோல் கப்பல் கடந்த புதன்கிழமை கவிழ்ந்தது. இந்த கப்பல் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 475 பேர் பயணித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு கடலில் கவிழ்ந்த கப்பலில் பயணித்த பயணிகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 64 அதிகரித்துள்ளது. கப்பல் விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கப்பலில் இறுதியாக இடம்பெற்ற உரையாடல்கள் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு விபத்துக்கான காரணத்தை உறுதியாக கூற முடியாது என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த கப்பலை தேடும் பணிகளுக்காக 200 படகுகளும் 34 விமானங்களும் 600 சுழியோடிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு வழிகளில் கப்பலை தேடும் பணிகளை மேற்கொள்வதற்காக அதிக வெளிச்சம் கொண்ட மின்குமிழ்கள் பொருத்தப்பட்ட மீனவ படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. கடந்த 20 வருட கால பகுதியில் தென்கொரியாவில் இடம்பெற்ற பாரிய விபத்து இதுவென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை 227 பயணிகள் மற்றும் 12 சிப்பாய்களுடன் மலேசியாவின் குவாலாலம்பூர் விமான நிலையத்திலிருந்து பீஜிங் நோக்கி கடந்த மாதம் 8ஆம் தேதி பயணித்த MH370 விமானம் காணாமற் போனமை குறித்து இதுவரை மர்மம் நீடிக்கிறது. விமானம் குவாலாலம்பூரிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து 2 மணித்தியாலங்களின் பின்னர் காணாமற் போன நிலையில் அது விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் அல்லது கடத்தப்பட்டிருக்கலாம் என பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். விமானத்தின் விமானி இறுதியாக ஆல் ரைட் குட் நைட் என்ற வசனத்தை பயன்படுத்தியிருந்தார். இதனை அடுத்து விமானத்துடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மலேசிய பிரதமர் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என தாம் நம்புவதாக குறிப்பிட்டிருந்தார். 239 பேருடன் காணாமற் போன விமானத்தை தேடும் நடவடிக்கைகளுக்காக சீனா 21 செய்மதிகளை பயன்படுத்தியுள்ளதுடன் சர்வதேச நாடுகளினால் கப்பல்களும் விமானங்களும் வழங்கப்பட்டுள்ளன. செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடர்ந்தும் விமானத்தை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விமானத்திற்கு நேர்ந்த மர்மம் தொடர்ந்தும் நீடிக்கிறது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்து 2700 கிலோமீட்டர் தொலைவில் இந்து சமுத்திரத்திலிருந்து காணாமற் போன விமானத்தின் பாகங்கள் என சந்தேகிக்கப்படும் விமான பாகங்கள் சில மீட்கப்பட்டதுடன் பின்னர் அது குறித்த விமானத்துடையது அல்லவென உறுதி செய்யப்பட்டது. அதனையடுத்து விமானத்தின் கருப்பு பட்டியை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கருப்பு பட்டி தொடர்பான எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. மலேசிய விமானம் காணாமற் போய் 43 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அந்த விமானம் தொடர்பான எவ்வித தகவல்களையும் இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தேடுதல் நடவடிக்கைகள் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன.